ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரீசெண்டாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, ஸ்டெனோகிராஃபர் எஸ்எஸ்சிலேருந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனோட ஸ்டெனோகிராஃபர், சிஹெச்எஸ்எல்ல சிஜிஎல் அப்புறம் எம்டிஎஸ் மாதிரி இது ஸ்டெனோகிராஃபர். இது யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, நம்ம நிறைய பேர் வந்துட்டு சம்மர் ஹாலிடேஸு அப்புறம் அந்த டைம்லலாம் வந்துட்டு ஒரு டைப்ரைட்டிங் கிளாஸுக்கு வீட்டில் சேர்த்து விட்ருப்பாங்க. அது டைப்ரைட்டிங் கிளாஸ் போய்ட்டு எதுக்கு போகிறோம், ஏன் போகிறோம், ஃப்யூச்சரில் யூஸ் ஆகுமா ஆகாதா தெரியாமல் போய் படிச்சிருப்போம். அந்த மாதிரி டைப்ரைட்டிங் படித்தவங்க +2 பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த எக்ஸாம் எழுதலாம். நெக்ஸ்ட் மந்த் 17th வரைக்கும், 26 ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, 2-3 days ஆகிடுச்சு. 17th முடியுது. லாஸ்ட் டேட் அப்ளிகேஷன் வந்துட்டு 17/8/2024. நெக்ஸ்ட் மந்த் 17th முடியுது. நைட்டு 11 மணிக்கு முடியும். உங்களுக்கு எக்ஸாம்ஸ் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் நவம்பர், இந்த வருஷம் அக்டோபர் நவம்பரில் இருக்கும். ஸோ இது வந்து குரூப் சி போஸ்ட்டு தான். டி எடுக்கிறத நிறுத்திட்டாங்க. இதில் வந்து ஸ்டெனோகிராஃபர் கிரேடு சிங்கிறது ஒரு சேலரி இருக்கும், கிரேட் டிங்கிறது ஒரு சேலரி இருக்கும். எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லனா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸில் இருக்கிற மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இங்கேருந்து ஸ்டெனோகிராஃபர்ஸ் ரெக்ரூட் பண்ணி அனுப்புவாங்க. டோட்டல் வேகன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 2006 வேகன்சிஸ் போட்டிருக்காங்க. இது கொஞ்சம் கூடும் குறையும் அட் த டைம் ஆஃப் டிக்ளேரிங் ரிசல்ட். ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா அப்ளிகபிள் எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷனு, இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன்ஸு, பிடபிள்யூ ரிசர்வேஷன் அஸ் பர் அப்ளிகபிள் கவர்மெண்ட் நாம்ஸ். இது வந்து இதில் வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எந்தெந்த இதெல்லாம் ஸ்டெனோகிராஃபர் சி டிக்கு எலிஜிபிள்னு சொல்லிட்டு இதில் டீட்டெயில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விஷயம். ஸோ இதெல்லாம் பேசிக்ஸ் எல்லா எக்ஸாம் கொடுக்குறது தான். முக்கியமாக ஏஜ் லிமிட் வந்து அசான் 1/8/2024, அதாவது 1/8/2024 ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து ஏஜ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெனோகிராஃபர் சிக்கு பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கலாம். அதாவது 2/8/1994 முன்னாடி பிறந்திருக்கணும். அண்ட் 1/8/2006 சாரி 2/8/1994 அப்புறம் பிறந்திருக்கணும். 1/8/2006 முன்னாடி பிறந்திருக்கணும். இந்த 2 டேட்டும் இன்க்ளூடட். ஸோ பிறந்திருந்தீங்கன்னா இதுக்கு எலிஜிபிள். ஸ்டெனோகிராஃபர் டிக்கு பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் இருக்கும். சிங்கிறது கொஞ்சம் ஹையர் போஸ்ட்டு, டிங்கிறது அதோட லோயர் போஸ்ட்டு. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் பேஸ்ட் ஆன் யுவர் கேட்டகரி, இந்த இதெல்லாம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இது இருக்கும். இதில் வந்துட்டு இன்கேஸ் நீங்கள் ஆல்ரெடி எம்டிஎஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி தான், எம்டிஎஸ் ஒரு வேளை நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க, உங்களோட லெவல் வந்து ரொம்ப லோயராக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் 3 years ரெகுலராக சர்வீஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 40 வயசு வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸை நீங்கள் எழுதலாம். எக்ஸ் சர்வீஸ்மேன் ரிலாக்ஸேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் நான் சொன்ன மாதிரி கேண்டிடேட் மஸ்ட் ஹேவ் 12th standard ஆர் ஈக்குவலண்ட் எக்ஸாமினேஷன் ஃப்ரம் ரெகக்னைஸ்டு போர்டு ஆர் யூனிவர்சிட்டி. இதில் +2 முடித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னா, அதுக்கு ஈக்குவலன்சி இருக்கிற எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அதாவது ஐடிஐ 10th முடிச்சதுக்கப்புறம் வந்து ஐடிஐ 2 years கோர்ஸ் முடித்தவங்க, +10th முடிச்சதுக்கப்புறம் டிப்ளமோ முடித்தவங்க எல்லாம் இதுக்கு எலிஜிபிள். ஒரு ஈக்குவலன்சி சர்டிஃபிகேட் மட்டும் வாங்க சொல்லுவாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டேட் போர்டு அங்கே அப்ளை பண்ணி நம்ம ஈக்குவலன்சி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். நீங்கள் ஐடிஆர் டிப்ளமோ வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வொக்கேஷனல்னு சொல்லிட்டு +2 வொக்கேஷனலுக்கு ஈக்குவலன்சி போட்டு உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸோ எல்லோரும் யாருக்கெல்லாம் அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கோ, உங்களுக்கு டைப் ரைட்டிங் வருமோ அதை அப்ளை பண்ணலாம். நீங்கள் டைப் ரைட்டிங் கிளாஸ் தான் போய் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் அப்ளை பண்ணுங்கிற அவசியம் கூட கிடையாது. உங்களால் வேகமாக டைப் பண்ண முடியுமா, ஸ்பீட் கீழே கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்பீடுக்கு உங்களால் டைப் பண்ண முடிஞ்சால் கூட நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ் எழுதலாம். ஓகே, அப்புறம் எக்ஸாம் சென்டர்ஸு நம்ம மற்ற ஸ்டேட்டுக்கெலாம் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே நியராக எது இருக்கோ அது பார்த்துக்கோங்க. நம்ம தமிழ்நாடு மட்டும் தமிழ்நாடு புதுச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி. ஸோ இத்தனை ஏரியாவில் வந்துட்டு நமக்கு எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்குது. உங்களோட நியர்பை எக்ஸாம் சென்டர் எதுவோ அந்த சென்டர் வந்துட்டு இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன், ஆன்லைன் எக்ஸாமினேஷன் பேசிக் இதுக்கு. ஒன்ஸ் அது கிளியர் பண்ணதுக்கப்புறம் ஸ்டெனோகிராஃபி டெஸ்ட்டுக்கு வந்து கவர்மெண்ட் அப்ரூவ்டு இன்ஸ்டியூட்ஸ் இருக்கும். அந்த இன்ஸ்டியூட்டில் தான் நமக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து சிலபஸ். அதாவது ஸ்டெனோகிராஃபிங்கிறது நெக்ஸ்ட் லெவல். இது வந்து பேசிக் ஃபஸ்ட்டு இந்த இதை கிளியர் பண்ணால் தான் நம்ம ஸ்டெனோகிராஃபி டெஸ்ட்டுக்கு போக முடியும். இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து 50 கொஸ்டின் 50 மார்க்கு, ஜென்ரல் அவேர்னஸ் 50 கொஸ்டின் 50 மார்க்கு, இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன்ஸ் வந்து 100 கொஸ்டின் 100 மார்க்கு. 2 hours டைம் கொடுப்பாங்க. 2 hours டைமுக்குள்ளே இந்த 3 இதை எழுதணும். இதில் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ராங் ஆன்சருக்கும் 0.5 மார்க்ஸ். அதனால் நமக்கு தெரிஞ்ச கொஷின்ஸை மட்டும் கரெக்டான டைமுக்கு ஃபாஸ்ட்டாக அக்யூரேட்டாக போட்டுட்டு வந்துட்டாலே நீங்கள் குவாலிஃபை ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது.
ஜென்ரல் இன்டெலிஜென்ஸோட சிலபஸ் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷோட சிலபஸ் கூட. அப்புறம் வந்து ஸ்கில் டெஸ்ட், இது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி ரெண்டுக்கும் தனித்தனியாக இருக்கும், போஸ்டிங்கும் தனித்தனியாக இருக்கும். நமக்கு இங்கிலீஷ் தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் இங்கிலீஷ்க்கு மட்டும் நம்ம அப்ளை பண்ணால் போதும். அதில் அப்ளை பண்ணும்போதே லாங்குவேஜ் வந்துட்டு கேட்கும், அதில் வந்து இங்கிலீஷ் மட்டும் நம்ம கொடுத்தா போதும். இதில் வந்து ஸ்பீடு வந்து கிரேடு சிக்கு வந்து 80 வேர்ட்ஸ் பர் மினிட், ஒரு நிமிஷத்துக்கு 80 வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு டெஸ்ட் கொடுப்பாங்க. அதே இது கிரேடு டிக்கு கிரேடு டிக்கு தான் 80 வேர்ட்ஸ் பர் மினிட், கிரேட் சிக்கு வந்து 100 வேர்ட்ஸ் பர் மினிட். ஸோ அதிகமாக கொஞ்சம் பண்ணுற மாதிரி இருக்கும். டைம் டூரேஷன் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டெனோகிராஃபர் டிக்கு வந்து 50 நிமிஷம் கொடுப்பாங்க, ஸ்டெனோகிராஃபர் சிக்கு வந்து 40 நிமிஷம் கொடுப்பாங்க. பேராகிராஃப் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும், நீங்கள் வந்து மிஸ்டேக்ஸ் இல்லாமல் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். சம் பர்சன்டேஜ் ஆஃப் எரர் கூட கொஞ்சம் அலவுட் இருக்கும். அதுக்கப்புறம் அட்மிஷன் எக்ஸாமினேஷன் எல்லாமே ஓகே தான். இதில் ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகணும் அட்மிஷனுக்கு, இது எக்ஸாமுக்கு. அப்புறம் வந்துட்டு ஒன்ஸ் இந்த ஃபஸ்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு ஸ்கில் டெஸ்ட்டு ஸ்டெனோகிராஃபி டெஸ்ட்டும் நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அப்புறம் மெடிக்கல் எக்ஸாம் இருக்கும், அப்புறம் டேரெக்டாக அப்பாயின்மெண்ட் தான், இன்டர்வியூ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஓகே, இது வந்து ஸ்டெனோகிராஃபி டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் ஃபார் மார்க்ஸ் இன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன். கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனில் இந்த குவாலிஃபையிங் மார்க்ஸை எடுத்தாலே நம்ம வந்து அந்த ஸ்டெனோகிராஃபி டெஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டுக்கு 30% தான். 30% நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டெனோகிராஃபி டெஸ்ட்டுக்கு அப்பியர் ஆகலாம். தென் ஸோ அவ்வளோதான், மேக்ஸிமம் இதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில் கொடுத்தாச்சு. இதோட சேலரி பார்த்தீங்கன்னா சேம், ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதில் லெவல் குரூப் சியில் லெவல் 1 லெவல் 2ல் என்ன சேலரி இருக்கோ அந்த சேலரி நமக்கு இருக்கும். ஸோ இதில் ஃபர்தராக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்கள். தேங்க்யூ வெரி மச்.